பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால இன்றைய நாள் முக்கியமான ஒரு பயணம் நாங்கெல்லாம் வெளியாகி இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய 51வது வயது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலம் தான் மக்கா விட்டு வெளியேற வேண்டிய ஒரு காலம். அப்படியான சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன ஒரு பயணம் தான் நாங்கள் எல்லாம் மேற்கொண்டிருக்கிறோம். அதுதான் தாயிஃபுடைய பயணம். தாயிஃபுடைய பயணம் என்றாலே அது ஒரு சோக வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல பலவிதமான கஷ்டங்கள் இன்னல்கள் பட்டு தாங்க முடியாத கட்டம், மக்காவுல யாருமே உதவியாளர்கள் இல்லையே என்று ஏங்கக்கூடிய நேரம் நபி அவங்க தனக்குள்ள நினைச்சு கொண்டாங்க, மக்காவாசிகளுடைய சொத்துகள், வயல்வெளிகள், இருக்க வியாபார ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய இடம் தாயிஃப் நகரம், அந்த நகரத்துக்கு போனா உதவியாளர்கள் இருப்பாங்க என்ற எதிர்பார்ப்புல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கண்டா தாயிஃபை நோக்கி போனாங்க. கண்ணியமானவர்களே, அந்த பயணத்தை நான் ஞாபகப்படுத்துறதுக்கு முன்னால மக்காவுல சஹாபாக்களும் நபி அவர்களும் பட்ட இன்னல்களை பத்தி நான் ஞாபகப்படுத்தும். ஏனென்றா இந்த மண் மிக பெரும் ஒரு தியாகத்துடைய மண். இஸ்லாத்துடைய அஸ்திவாரமே இந்த மக்கா தான். அந்த அஸ்திவாரத்தை இட்டவர்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரோடு தோள் கொடுத்த சஹாபாக்கள். எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்கள் என்றால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு காலமாக மக்காவுடைய காலம் இருந்தது. நம்ம எல்லாம் நேற்று போனோம் இல்லையா, ஷுஐப் அபி தாலிப். அந்த ஷுஐப் அபி தாலிப் தான் மிக பெரும் ஒரு சோதனையாக இருந்தது. 3 வருடம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க சஹாபாக்கள். எந்த அளவுக்குண்டா சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் எல்லாம் சாப்பிடுவோம் இலை கொலைகளை சாப்பிட்டு மலம் கழிச்சோம்டா, மாடுகள் மலம் கழிக்கிறது போல, அதாவது இலை கொலை தான் சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு கஷ்டங்கள் இன்னல்களோட தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார்கள். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எந்த அளவுக்கு சொல்லால நோவடிக்க முடியுமோ, செயலால நோவடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நோவடிச்சாங்க. அபூஜஹல் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி தடையாகிச்சு சில காலங்கள். அந்த நேரம் அபூஜஹல் இதுதான் சந்தர்ப்பம் வந்து நபி அவங்களை நோவடிக்க பார்த்தான். அது சொன்னான், என்ன முஹம்மதே, ஓண்ட ஷைத்தான் உன்னை கைவிட்டுட்டானா? எப்படி இருக்கு நபி அவங்களுக்கு வருத்தம்? யாரு? எங்கட ரப்ப அவன் ஷைத்தான் சொல்லி இருக்கிறான். கைவிட்டு விட்டானா? பாத்தீங்களா, உங்களுக்கு இப்ப யாரு கை தர போறாரு? வஹி வஹி நீங்களே, ஒன்றுமே வரலையே உங்களுக்கு சொன்னதோட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரக்கமுள்ளவன் உடனே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உள்ளத்தை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி சூரத்துல் லுஹா இறக்குறான். வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. அல்லாஹ் லுஹாவுடைய நேரம் மீது சத்தியமிட்டு, அல்லாஹ் ஒரு விஷயத்தை, ஒரு ஆணித்தரமான விஷயத்தை சொல்ற நேரத்தில் முதலாவது அல்லாஹ் சத்தியம் விடுவான். சத்தியம் விட்டெடுத்து அல்லாஹ் சொல்லுவான், லுஹாவுடைய நேரம் மீது சத்தியமாக நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா வத்தஅக ரப்புக வமா கலா. உங்களோட அல்லாஹ் உங்களை வெறுக்கவும் இல்லை, அல்லாஹ் உங்களை கைவிடவும் இல்லை என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கிறான். எப்படி இருக்கு நபி அவங்களுக்கு? நிம்மதியா இருந்துச்சு அந்த வார்த்தை. இன்னும் நபி அவங்க எந்த அளவுக்கு நோவடி கேளுமோ அந்த அளவுக்கு வார்த்தைகளால நோவடிச்சான். நபி அவங்க செயல்களால நோவடிக்கப்பட்டதை விட வார்த்தைகளால நோவடிக்கப்பட்டது அதிகம். எங்கட வாழ்க்கையிலையும் தான் செயல்களால சிலவங்க நோவடிச்சிருப்பாங்க, கணக்கெடுத்திருக்க மாட்டோம். ஆனா அந்த வார்த்தையால வெட்டினாங்களே வெட்டி, அந்த வெட்டு வாழ்வெட்டை விட பயங்கரமாக இருக்கு. அதனாலதான் எங்களால யார உள்ளங்களும் நொந்துடக்கூடாது. மிக கவனம் எங்கட நாவை பயன்படுத்திக்கணும். அபூஜஹல், உத்பா, ஷைபா, வலீத், உக்பத் இப்னு அபி முஈத், அபூ லஹப் எல்லாருமே நபி அவங்கள நோவடிச்சாங்க. குறைஷி காபிர்கள் மாறி மாறி நோவடிச்சாங்க. நபி அவங்களோட உள்ளமெல்லாம் உடைஞ்சி இனி நபி அவங்களால ஏலாது அந்த அளவுக்கு ஒரு வேதனை. உள்ளமெல்லாம் உடைஞ்சவங்களா உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை இறக்கிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொன்னான், வலக்கது நஅலமு அன்னக யலீகு சதுருக பிமா யகூலூன். நபியே, அவங்க பேசக்கூடிய வார்த்தையால் உங்களோட உள்ளங்கள் நோவுதுன்னு எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அல்லாஹ் உணர்வுகளை மதிக்கிறவன்.
முஃமின்களிடத்திலேயும் அந்த அடியாரிடத்திலேயும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது யாரையாக இருந்தாலும் உணர்வு மதி. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு உணர்வு உண்டு. அந்த உணர்வை மதிக்கிறது மிக பெரும் ஒரு முஃமினுடைய பண்பு தான் அது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்பு நபியுடைய உணர்வை விளங்கினான், மதிச்சான். தன்னுடைய நபிக்கு சொன்னான், வலக்கது நஅலமு அன்னக யதீகு ஸதுருக பிமா யகூலுன். சொல்லக்கூடிய வார்த்தையினால நபியே உங்களோட உள்ள நோவுதுன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க டென்ஷன் ஆக வானம், நோவின் அடைய வானம், நீங்க வேதனைப்படாதீங்க. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வகும் மினஸ் சாஜிதீன். அல்லாஹ் அந்த வேதனைக்கெல்லாம் தீர்வு அல்லாஹ் சொல்லித்தாரான். அடிச்சவனுக்கு அடி, ஏசினவனுக்கு ஏசி, திட்டினவனுக்கு திட்டு, பதுவா செஞ்சவனுக்கு செய், அநியாயம் செஞ்சவனுக்கு நீ மாற அநியாயம் செய். இதை சொல்லல, அல்லாஹ் சொல்லி கொடுத்த பரிகாரம் என்ன தெரியுமா? இவ்வளவெல்லாம் நோவினைகள் வேதனைகளை தந்தாங்களே, அந்த நோவினைகள் வேதனைகளுக்கு மத்தியில நீங்க செய்ய வேண்டிய தீர்வு என்ன தெரியுமா நபியே? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக். அல்லாஹ்வை நீங்க உட்கார்ந்து தஸ்பீஹ் செய்யுங்க. அவன் ஏசுறான், பரவாயில்ல, சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. அவன் நோவடிக்கிறான், சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. அல்லாஹ் சொல்லி கொடுக்கிற பரிகாரம். அவன் விட்டு கட்டினான், பிரச்சனையே கிடையாது. அவங்களோட மேல கட்டணம் வச்சான், சுப்ஹானல்லாஹ் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக். அதையும் விட இன்னொன்று நீங்க செய்யுங்க நபியே, வகும் மினஸ் சாஜிதீன். சுஜூதுல விழுந்துடுங்க, அல்லாஹ் கிட்ட முறைப்பாடு செய்யுங்க. யா அல்லாஹ், உள்ள உடைஞ்சு போயிருக்கிறேன், யா அல்லாஹ், இன்னார் எனக்கு இப்படி எல்லாம் பேசிட்டார், யா அல்லாஹ் எனக்கு நீ ஆறுதல் தந்துடு. அல்லாஹ் கிட்ட கேளுங்க. அல்லாஹ் அன்பு நபிக்கு சொன்ன மருந்து பரிகாரம் தான் இது. இதே பரிகாரம் எங்கட வாழ்க்கையில மிதிக்கும். யாருக்கிட்ட இருந்து எங்களுக்கு நோவின வந்தாலும் பரவாயில்லை, வரக்கூடிய ஒவ்வொரு கட்டமும் நாங்க அல்லாஹ்வை தஸ்பீஹ் செஞ்சு, அதே போல அன்பார்ந்தவர்களே சுஜூதுல விழுந்து அல்லாஹ் கிட்ட மன்றாடினா நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்குரிய தீர்வை தருவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவுல தொழுது கொண்டிருக்கிறார். பட்ட கஷ்டங்கள் இன்னல்களை தான் நான் சொல்லி காட்டுறேன். கஅபாவுல தொழுது கொண்டிருக்கிறான். தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சுஜூதில் இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரம் அதாவது உக்பத் இப்னு அபி முஹைத்னு சொல்லக்கூடிய குறைஷியர்கள ஒரு காஃபிர் என்ன செய்யறான் தெரியுமா? ஓடி வாரான், ஒட்டக குடல் எடுத்து கொண்டு வந்து நல்ல தருணம் முஹம்மதை கொல்றதுக்கு. ஏன்னா கோலைகள் அப்படிதான், முதுகுல தானே குத்துவான், நேரடியா வரமாட்டான் கோலை. அப்படியே வந்து நபியும் சுஜூதில் இருக்கிற நேரம் தூக்கி தோல்ல கழுத்துல போட்டுட்டான் ஒட்டகத்துடைய குடலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தலையை தூக்க முடியல. எந்த அளவுக்கு நான் நபி அவங்க சொன்னாங்க, என் உயிர் போகும் அளவுக்கு நான் நோவினை பட்டேன், கண்ணெல்லாம் வெளியே தள்ளி அந்த அளவுக்கு நோவினையோட சுஜூதில் இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இந்த காட்சியை கண்ட மகள் ஓடி வர்றாங்க. ஓடி வந்து தன்னுடைய தந்தையுடைய கழுத்துல இருந்த அந்த ஒட்டக குடலை தூக்கி அப்படியே வீசிட்டு தந்தையை எழுப்பாட்டுறாங்க. எழும்பினதோடு நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார் இந்த ஒட்டக குடலை போட்டாருன்னு பார்க்கல. யாரு இந்த ஒட்டக குடலை போட்டாருன்னு பார்க்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழும்பினதோட கையை தூக்கினாங்க அல்லாஹ். எங்கடா வாழ்க்கையில தான் நோவினா வந்தா தூக்குங்க கை அல்லாஹ் கிட்ட. கையை தூக்கினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம அலைக பிகுரைஷ். யா அல்லாஹ், இவ்வளவெல்லாம் உன்னுடைய மார்க்கத்துக்காக நான் போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரம், என்ன நோவினப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த குறைஷியர்களை உன்னிடத்தில் இந்த கஅபாவிலே வைத்து பொறுப்பு தருகிறேன் யா அல்லாஹ். பொறுப்பு சாட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் நபி அவங்க முக்கியமான சிலர்களுடைய பேரை சொல்லி நபி அவங்க பொறுப்பு சாட்டினாங்க. முக்கியமான சிலர்களுடைய பேரை சொல்லி அல்லாஹ் கிட்ட கஅபாவுல பொறுப்பு சாட்டினேன். யா அல்லாஹ், இன்னார பொறுப்பு சாட்டுறேன். யா அல்லாஹ், இன்னார பொறுப்பு சாட்டுறேன். இன்னார கொல்லு, இன்னார வெட்டு, இன்னார அப்படி செய். அல்லாஹ்க்கு ஐடியா கொடுக்கல. நபி அவங்க சொன்னாங்க, இவனை நான் பொறுப்பு தாரேன், நீ எப்படி செய்ய விரும்புறியோ அவனை வச்சு செய்ய அல்லாஹ். அது ஓண்ட விருப்பம், நீ என்னமாவது செஞ்சுக்கோ, ஆனா நான் உனக்கிட்ட பொறுப்பு தந்துட்டேன். பொறுப்பு கொடுத்தாங்க. எப்ப பொறுப்பு கொடுத்தாங்க? மக்காவுல பொறுப்பு கொடுத்தது. மக்காவுல பல வருடங்களுக்கு பின்னால். நாங்கெல்லாம் உடனே தீர்வு எதிர்பார்த்திட கூடாது. அல்லாஹ் கிட்ட கேட்டதோட கிடைக்கணும், கேட்டதோட கிடைச்சிடும். நாங்க கையை தூக்கினா வந்து விழுந்துடும். அந்த எதிர்பார்ப்பு வாடம். அவசரமா அல்லாஹ் தரணும் எதிர்பார்க்காதீங்க. அல்லாஹ்க்கு தெரியும் இந்த நேரம் என் அடியானுக்கு கொடுக்கணும்னு. அந்த நேரத்தில் அல்லாஹ் தருவான். அந்த நேரத்தில் அல்லாஹ் தீர்வு தருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க கேட்டதுக்கு உடனே அல்லாஹ் கொடுக்கலதா?
உடனே அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, வலீத், அபூ லஹபுக்கு அல்லாஹ் தீர்வை கொடுத்திருக்க மாட்டானா? கொடுத்திருப்பான். அல்லாஹ் ஏன் கொடுக்கல தெரியுமா? நேரம் இருக்குது, அவங்களுக்குரிய நேரம், அந்த நேரத்துக்கு அல்லாஹ் கொடுப்பான். ஆனா அந்த நேரம் சரித்திரமே பேசக்கூடிய ஒரு நேரமாக அல்லாஹ் உண்டாக்கிடுவான். அப்படித்தான் அல்லாஹ் உண்டாக்கிறான். யாரெல்லாம் பொறுப்பு கொடுத்தாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்கள் நபி அவர்கள் காபாவிலே வைத்து அல்லாஹ்விடத்திலே யாரெல்லாம் பொறுப்பு கொடுத்தார்களோ அவர்களை பத்ருடைய யுத்தகலத்திலே நாம் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலைமையிலே கண்டோம். அவர்கள் ஒவ்வொருவருவாக பொறக்கி அவர்கள் மட்டும் வேறாக தூக்கி வீசப்பட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய முடிவு இதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு நோவினப்பட்டார், வேதனைப்பட்டார். கண்ணியமானவர்களே, இந்த நோவினைகள் வேதனைகள் எல்லாம் பட்ட இடம்தான் இந்த கண்ணியமான மக்காவுடைய மண். அதுபோல சஹாபாக்களுடைய வாழ்க்கையில ஒன்றா ரெண்டா சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்களும் அதிகமாக சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த மண்ணில். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் முதல் இஸ்லாத்தை ஏற்றவர்கள். குடும்பம் இதற்கு எதிர்ப்பாக இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அடி வாங்குவார்கள், இரத்த மேனியோடு இருப்பார்கள், மயங்கி கீழே விழுந்திருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரம் குடும்பம் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள தூக்கிட்டு போவாங்க, வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுட்டு இருக்கிற நேரம் கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளியும். இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டம் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பிரியாத காலம் அது, பிரியவே மாட்டார்கள். அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூர்ல கூட பிரிக்கல சகோதரர்களே, தாய்மார்களே, கபூர்ல கூட அல்லாஹ் சேர்த்து வச்சான். கண்ணியமானவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஞாபகம் வருகிறது, மயக்கம் தெளிகிறதோட எலும்பி ஓடி வந்தாங்க. அந்த நேரம் குடும்பம் பிடிச்சு கேட்டாங்க, எங்க ஓடுறீங்க அபூபக்கரே? அவரால் தானே நீங்க இந்த அடி வாங்கினீங்க. சொன்னாங்க, நான் உடனே அவரை பார்க்கணும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கிறதுக்கு ஓடி வந்தாங்க அபூபக்கர். அல்லாஹ்வுடைய தூதரோடு அவ்வளோ இறக்கம். கண்ணியமானவர்களே, அவர்களைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் சித்தீக் என்று சொன்னாங்க. உண்மையாளர், முதல் என்னை உண்மைப்படுத்தியவர். அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி அவர்கள் செய்த அர்ப்பணங்கள், அவர்கள் செய்த தியாகங்களுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்தின் முதல் சொர்க்கவாதியாக அல்லாஹ் அவர்களை ஆக்க போறான். சொர்க்கம் கேள்வி கணக்கில்லாமல் செயலேடு கூட கொடுக்கப்படாமல் ஒரு மனிதன் சொர்க்கம் நுழைவான் என்றால் அது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அது மட்டுமா, பிலால் ரலியல்லாஹு அவர்கள் முஸ்லிம்களில், அதாவது முதல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அடிமை அவர்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக வேண்டி உமையத் இப்னு கலஃபுடைய அடிமையாக இருந்த அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோவினை செய்ய ஆரம்பிக்கிறான் உமையத் இப்னு கலஃப். எந்த அளவுக்கு நோவினைப்படுத்தினான் தெரியுமா? அவர்களை பகல் முழுக்க சுடு மணலிலே போட்டு படுக்க வைத்து பாறாங்கல்லை தூக்கி நெஞ்சிலே வைத்து விடுவான். வேதனையிலே துடிப்பார்கள். இருந்தாலும் அந்த வேதனையிலும் ஒரு இன்பம். அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன் என்றுதான் சொல்லிக் கொண்டிருப்பாங்களாம். கண்ணியமானவர்களே, நாங்களும் வெளியில போற நேரம் கடுமையான சூடு. மறந்துடாதீங்க, மக்கா மதீனாவுடைய சூடும் பரக்கத்து, மக்கா மதீனாவுடைய நோயும் பரக்கத்து. நாங்க யூகே, யுஎஸ்ஏ அங்கெங்கெல்லாம் வைத்து நாங்க காய்ச்சல் வருகிறது, கடுமையான குளிர் தாங்கிட்டு வியாபாரம் செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்களா இல்லையா? அதுல என்னமாவது ஒரு பிரயோஜனம் இருக்குதா? நன்மை இருக்குதா? ஆனா மக்கா மதீனாவுடைய சூடாக இருக்கட்டும், குளிராக இருக்கட்டும், அல்லாஹ் அதை அனுபவிக்க கூடியவர்கள், நோவினை படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கூடி எழுதி கொண்டிருக்கிறார். அதனாலதான் பொறுமை காக்கணும். இன்ஷா அல்லாஹ். கஷ்டமாயிருக்கும், வருத்தமாயிருக்கும், பொறுமையை கைவிட்டுறாதீங்க, பொறுமையை கைவிட்டுறாதீங்க. வெயிலுக்கே சிரவும் கூடாது, குளுக்கே சிரவும் கூடாது, நோய் வந்தா நோய்க்கே சிரவும் கூடாது. இந்த மண்ணில் வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது ரஹ்மத்து பரக்கத்தின் எடுத்துக்கும். கண்ணியமானவர்களே, பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நோவினையின் போது கூட அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன் என்றே சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த வார்த்தை இன்பம் கண்டு கொண்டிருந்தார். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இரவு நேரம் ஆகிவிட்டால் உமைத் இப்னு கலஃப் என்ன செய்வான் தெரியுமா? அப்படியே கைத்தால கட்டுவானா. கட்டி அவனால எவ்வளவு அடிக்க முடியுமோ சவுக்கால் அடிப்பான். அடிச்சு நோவினப்படுவாங்க, உடம்பெல்லாம் வீங்கி போகும். அந்த அளவுக்கு நோவின. ஏன்? தவறு செய்ததுக்கா? அவங்க செஞ்ச தவறு என்ன சகோதரிகளே, தாய்மார்களே? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுதான் அவர்களுடைய பார்வையிலே தவறு. ஆனால் அவர்களுக்கு தெரியும், இந்த இஸ்லாத்தில் தான் வெற்றி இருக்கிறது, என் உயிர் போனாலும் பரவாயில்லை, விடமாட்டேன் என்று இருந்தார்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை எப்படி கண்ணியப்படுத்தினான் என்பதை நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ்.
பிலால் ரதியல்லாஹு அவர்களை அந்த அளவுக்கு சித்திரவதை செய்தார்கள். பகல் நேரங்களிலே பிலால் ரதியல்லாஹு அவர்களை கயிற்றினாலே கட்டி கொடுத்து விடுவானா உமையத் இப்னு கலப். இழுத்துட்டு போங்க இவரண்டு இழுத்துட்டு போவாங்க. பிலால் ரதியல்லாஹு எப்படி இருக்கும்? ஒரு நாய்க்கு கூட நாம் அந்த நோவினை கொடுக்க மாட்டோம். உயிரோடு இருக்கிற நாயை விடுங்க, செத்த நாய்க்கு கூட ஒரு நோவினை கொடுக்க மாட்டோமே. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க? உயிரோடு இருக்கும் அந்த பிலால் ரதியல்லாஹு அவர்களை கயிற்றிலே கட்டி இழுத்து கொண்டு போகப்படுகிறாங்க. மக்காவுடைய கற்கள், கூர்கற்கள் இருந்துச்சு மக்காவுல. அந்த நேரம் கூர்கற்கள்ல சதை துண்டுகள் இருக்குமா? சஹாபாக்கள் சொல்றாங்க, அது யாருடைய சதை துண்டு? பிலால் ரதியல்லாஹு அவர்களுடைய உடம்பிலே இருந்த சதை துண்டு. அந்த நேரமும் பிலால் ரதியல்லாஹு சொன்ன வார்த்தை அஹது அஹது. கண்ணியமானவர்களே, அந்த அளவுக்கு பிலால் ரதியல்லாஹு அவர்கள் தியாகம் செய்தார்கள். இதை கண்ட ஹதரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் பிலால் ரதியல்லாஹு அவர்களுக்கு பகரமாக பணம் கொடுத்து அவர்களை வாங்கி விடுதலை கொடுத்தார். பணம் கொடுத்து அவங்கள வாங்கி விடுதலை கொடுத்தார். கண்ணியமானவர்களே, அந்த அளவுக்கு நோவினைப்படுத்தப்பட்ட பிலால் ரதியல்லாஹு அவர்களுக்கு தெரியும், அல்லாஹ் இதற்கு பின்னால் எனக்கு கண்ணியம் வைத்திருக்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான் தெரியுமா? சுபஹானல்லாஹ். அத்வலு நாஸ அனாகன் யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே நீளமான கழுத்துள்ள மனிதர்களிலே பார்க்க முடியும். மிக நீளமான கழுத்து இருக்கும். யாருக்கு தெரியுமா? பிலால் ரதியல்லாஹு அவர்களுக்கு. ஏன்? இந்த உம்மத்தின் முஅத்தின்கள் நாளை மறுமையில் நீளமான கழுத்தோடு இருப்பார்கள். ஏன்? அல்லாஹுவை அழைத்த உண்டுக்காக, அல்லாஹ்வின் பக்கம் அழைத்த உண்டுக்காக. அதிலே தலைவர் தான் யார்? பிலால் ரதியல்லாஹு சய்யிதுல் முஅத்தின்களின் தலைவர். ஒரு கூட்டமே இருப்பாங்க, அதுல தலைவர் பிலால் ரதியல்லாஹு. எவ்வளவு கண்ணியம்! அல்லாஹ் கொடுத்த கண்ணியம். முதல் அதான் சொல்லக்கூடிய கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்தான். யாருக்கு? பிலால் ரதியல்லாஹு அவர்களுக்கு. இது அல்லாஹ் கொடுத்த கண்ணியம். சகோதரர்களே, தாய்மார்களே, அது போலதான் பிலால் ரதியல்லாஹு ஃபத்ஹ் மக்காவுடைய நாள், மக்காவுடைய வெற்றி கிடைத்திருக்கிறது. இந்த நேரம் சஹாபாக்களுக்கெல்லாம் சந்தோஷம். நமக்கெல்லாம் தெரியும், காபா என்பது உயரமான ஒரு இடம். உயரம் காபா அந்த காலத்திலே உயரம் தான், இப்ப மாதிரி தான் அப்பயும் உயரமா தான் இருந்துச்சு. அப்ப அந்த காபா, உயரமான காபாவுக்கு மேல ஏறி வாங்க சொல்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார கூப்பிட்டாங்க? அபூபக்கரே வாங்க, உமரு வாங்க, அலி உஸ்மான் வாங்க. யாரையும் கூப்பிடல. யார கூப்பிட்டாங்க? அடிமையாக இருந்து நோவினைப்படுத்தப்பட்ட அந்த பிலால் ரதியல்லாஹு அவர்களை அழைத்தார்கள். முதல் சந்தர்ப்பம், அதான் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது பிலால் ரதியல்லாஹு அவர்களுக்கு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிலாலே காபாவுக்கு மேல ஏறுங்க. யா ரசூலல்லாஹ், காபா இவ்வளவு உயரமா இருக்குது, நான் எப்படி தனிமையில ஏறுவேன்? அப்ப சொன்னாங்க, அபூபக்கரே உமரே, 2 பேரும் உங்களோட தோள் புஜத்தை கொடுங்க. உங்களோட தோல்ல காலை வச்சு பிலால் காபாவுக்கு மேல ஏறி அதான் சொல்லட்டும்ண்டாங்க. தோளை கொடுத்தாங்க. என்னை விட தரம் குறைஞ்சவனே பிலால், என்னை விட தகுதி குறைஞ்சவன், அடிமையாக இருந்து வந்தவனே பிலால், நான் உரிமை விட்டவன் தானே பிலால். அபூபக்கர் ரதியல்லாஹு பார்த்தாங்களா? இஸ்லாத்தில் இந்த வேற்றுமையை கிடையாது. அந்த நேரம் பிலால் ரதியல்லாஹு அவர்களை அபூபக்கர் உமர் ரதியல்லாஹு இருவருமாக பிடித்து தோளிலே வைத்து காபாவுக்கு மேலே ஏற்றினார்கள். காபாவுக்கு மேலே ஏறி அதான் சொன்னார்கள். இதை பார்த்த குறைஷி காவிர்கள் சொன்னாங்க, என்ன தெரியுமா? பொறாம தாங்க முடியல, எல்லாரும் விரண்டு ஓடியாச்சு, அடிச்சு விரட்டியாச்சு. இப்ப சொல்றானுகள், இந்த கருப்பு காகம் தானா இந்த காபாவுக்கு மேல ஏற தகுதியானவன் என்று சொல்லி குத்துவார்த்தை பேசினான். வெளிப்பார்வையிலே நாம் கேவலமானவர்களாக இருக்கலாம், ஆனால் நாம் கூட எம்முடைய கண்களால் பலர்களை பார்க்கிறோம். சில ஏழைகள் இருக்கிறார்கள், குடிசையில படுக்கிறாங்க, ஏழை, உடுக்கிறதுக்கு உடுப்பில்லை, கஷ்டவாளிகள், உண்றதுக்கு உணவில்லை, நடந்து போறார், தேஞ்ச செருப்பு, ஓட்ட செருப்பு போட்டு கொண்டு போறார், ஓடுறதுக்கு ஒழுங்கான வாகனம் இல்லை. கண்ணியமானவர்களே, இந்த நிலைமையில் கூட அவருடைய முடிவு அல்லாஹ்விடத்திலே கண்ணியமாக இருக்கும் எம்மை விட. அதனால் யாரும் தீர்ப்பு கொடுக்க முடிவு செய்ய முடியாது. எனவேதான் அந்த நிலைமையில் வாழ்ந்த ஒருவர் தான் பிலால் ரதியல்லாஹு அவர்கள். அல்லாஹ் உயர்த்தினார், அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் கேட்டாங்க, பிலாலே என்ன விசேஷமான அமல் செய்றீங்க பிலால்? யாரும் தூங்கிடக்கூட அப்படின்னு தூக்கமா இல்லையே சரான், கொஞ்சம் கவனிச்சுக்கோணுமே. யாரும் தூங்கப்பட, நான் பயம் பண்ற நேரம் யாரும் தூங்காதீங்க. அப்ப பிலால் ரதியல்லாஹு அவங்கள பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிலாலே நீங்க என்ன விசேஷமான அமல் செஞ்சீங்க? சொர்க்கத்தில் எனக்கு முன்னால உங்களோட செருப்பு சத்தம் கேட்டுச்சேன்னா. சுபஹானல்லாஹ், உலகத்துல வாழ்ற பிலால் ரதியல்லாஹு செருப்பு சத்தம் சொர்க்கத்திலேயா? அப்ப
அப்பதான் பிலால் ரலியல்லாஹு சொன்னா, யா ரசூலல்லாஹ், எந்த நேரமெல்லாம் நான் உதுவெடுப்பேனோ அந்த நேரம் ஏதாவது ஒரு தொழுகையை தொழுதுரு வேண்டாம். எந்த நேரமெல்லாம் உதுவெடுப்பேனோ அந்த நேரம் நான் ஏதாவது ஒரு தொழுகையை தொழுதுருவேன் யா ரசூலல்லாஹ்ன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அதனாலேயாகத்தான் இருக்கும் அல்லாஹ் உங்களோட செருப்பு சத்தத்தை எனக்கு சொர்க்கத்துல கேட்க வச்சாண்டாங்க. அவ்வளவு கண்ணியப்படுத்தினான் அல்லாஹ். சொர்க்கம் விரும்பக்கூடிய சஹாபாக்கள் 3 பேர் மிக முக்கியமானவங்க. நான் இப்ப பிலால் ரலியல்லாஹு சரித்திரத்தை எப்படி சொன்னேனோ இதே போல இன்னும் ஒரு சஹாபி, மக்காவில் அதிகம் துன்புறுத்தப்பட்ட ஒரு குடும்பமே யாசிர் ரலியல்லாஹுவோட குடும்பம். அம்மார் ரலியல்லாஹு, சுமையா ரலியல்லாஹு முதல் இஸ்லாத்துக்காக தன் உயிரை மாய்த்து கொண்ட ஒரு பெண்மணி, அவர்கள் தான் சுமையா ரலியல்லாஹு. முதல் ஷஹீதே இந்த உம்மத்தின் ஷஹீத் யாரு? ஒரு பெண் தான் அவர்கள், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவர்களும் தியாகம் செய்தார்கள். அபூ ஜஹலுடைய அடிமையாக இருந்தவர்கள் குத்தி கொலை செய்தான் இஸ்லாத்தை ஏற்ற உண்டுக்காக. அதே போல தன்னுடைய கணவன் யாசிர் ரலியல்லாஹு அவர்களையும் கொலை செய்தான். அதே போல அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் மகன் அம்மார் ரலியல்லாஹு அவங்க நோவினப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறான் அபூ ஜஹலால், இஸ்லாத்தை விடல. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பக்கமா போறாங்க. நபி அவங்கள கூட தடுக்க முடியாத ஒரு கட்டம், அவன் செய்யக்கூடிய துன்புறுத்தலை தடுக்க முடியாத கட்டம். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாக்குறாங்க, அம்மா ரலியல்லாஹு அவங்க நோவினை தாங்க முடியல, கண்ணால கண்ணீர் வடியுது. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அம்மா ரலியல்லாஹு பார்த்து கேட்டாங்க, கைஃப தஜுது கல்பக யா அம்மார், அம்மாரே உண்ட உள்ளத்துடைய நிலை எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க. அந்த நேரம் அம்மா ரலியல்லாஹு சொன்னாங்க, அஜ்வா முத்துமைன்னத்தம் பில் ஈமான், யா ரசூலல்லாஹ், ஈமானால என்ற உள்ள அமைதியா இருக்குது. இவன் நோவடிக்கிறான், இருந்தாலும் அந்த நோவினை விட இன்பமானது எனக்கு ஈமான் யா ரசூலல்லாஹ், எனவே ஈமானால என்ற உள்ள நிம்மதியா இருக்குது யா ரசூலல்லாஹ்னு சொன்னான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, சோதனையின் போதும் இன்பம் வர வேண்டுமா? ஈமானை உள்ளத்திலே உண்டாக்குங்க. இந்த பயணம் ஈமானை படிக்க வேண்டிய பயணம். நாம் இந்த ஹஜ்ஜுடைய பயணமே ஈமானை படிக்க வேண்டிய பயணம். அல்லாஹ்வே என்ன சொன்னான்? வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா. நீங்க என்ன கட்டுச்சாதகம் எடுத்தீங்களோ இல்லையோ, தக்வா என்ற கட்டுச்சாதகத்தை இந்த பயணத்தில் எடுத்துக்கோங்கன்னு அல்லாஹ் சொல்றான். கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, அம்மா ரலியல்லாஹு அவங்க அப்படியான நிலைமையில் இருக்கிறாங்க. இப்போ ஒரு விஷயம் நடக்க போகுது. என்னது? நான் அல்லாஹ்வை மறுக்கிறேன் என்று பொய்க்கு சொல்லலாம். நபி அவங்க கூட சொல்ல தக்கையாண்டு ஒரு சட்டம் இருக்கு இஸ்லாத்துல. தண்ட உயிரை பாதுகாக்கிறதுக்கு நாவால மட்டும் சொல்லுவார், அது எல்லாருக்கும் இயலாது. நபி அவங்க அனுமதி கொடுத்தாங்க. யாருக்கு? அம்மா ரலியல்லாஹுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தாங்க. அமன் கவர பில்லாஹி மின் பஅதி ஈமானிஹி இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். அவர் அல்லாஹ்வை மறுக்கல. ஏன்? அந்த நேரத்தில் அவர் உள்ளம் ஈமானால நிம்மதியாக இருந்துச்சு என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கிறான். கண்ணியமானவர்களை, இது குற்றமே கிடையாதுன்னு அல்லாஹ் சொன்னான். பின்னால் அம்மா ரலியல்லாஹு விடுவிக்கப்பட்டாங்க. அந்த அம்மா ரலியல்லாஹு அடுத்தது யாரு? அலி ரலியல்லாஹு அவங்க இஸ்லாத்துக்காக முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு வாலிபர். யாரு? அலி ரலியல்லாஹு அவங்க இஸ்லாத்துக்காக வேண்டி என்ன தியாகம் செய்ய வேண்டும் அத்தனை தியாகங்களை செய்த ஒரு வாலிபன் தான் அலி ரலியல்லாஹு அவர்கள். அவர் குகையில வச்சு நான் சம்பவம் ஞாபகப்படுத்தினேன். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையில படுத்தார். தன் உயிர் போனாலும் பரவாயில்லை, அப்படியான ஒரு வீரமான ஒரு சஹாபி. இந்த 3 பேர் இருக்கிறாங்களே, அம்மார், யாசிர், அலி, இந்த 3 பேருக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் என்ன தெரியுமா? நபி அவங்க சொன்னாங்க, இஸ்தாகத்தில் ஜன்னத்து இலா தலாதா. 3 பேரை சொர்க்கம் விரும்புதுண்டா. 3 பேரை சொர்க்கம் விரும்புது. 3 பேரை அவங்க யாரு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். சொர்க்கம் விரும்புது. நாம சொர்க்கத்தை விரும்புறோம், ஆனா எங்களை சொர்க்கம் விரும்புதாடி யாருக்காவது சொல்லலுமா? என்ன சொர்க்கம் விரும்புது? சொர்க்கம் விரும்புதேனே யாருக்கும் தைரியமா சொல்ல முடியாது. ஆனா நபி அவங்க சொன்னாங்க, சொர்க்கமே 3 பேரை விரும்புதுன்னா. அம்மார், அலி, பிலால். யாரது? அம்மார், அலி, பிலால். இந்த 3 பேரும் காரணம் இஸ்லாத்துக்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகமும் பொறுமையும் தான் காரணம். கண்ணியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் தியாக உணர்வு வரும். அவ்வளவு தியாகம் செய்து பாதுகாக்கப்பட்ட மண் தான் மக்காவுடைய மண். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கஷ்டப்பட்டாங்க. இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? அபூ தாலிப் மௌத்தா போறார். அபூ தாலிப் மௌத்தா போயிட்டார். நபி அவங்களுக்கு முழுக்க உதவியாக இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முழுக்க பாதுகாத்தாரு. மௌத்தா போயிட்டார். அதே நேரம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முழுக்க உதவியா இருந்த பெண்மணி, தன் மனைவி
அவங்களும் மௌத்தா போயிட்டாங்க. அவங்களும் வஃபாத்தானதன் பின்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதிகமான நோவினைகள் வர ஆரம்பிச்சிச்சு. யாரால? குறைஷி காபிர்களால. ஏண்டா இதுக்கு முன்னால நோவினைகள் வரக்கூடிய அளவுக்கு இருக்கலையே. காரணம் அபூ தாலிப் நபி அவங்களை முழுக்க பாதுகாத்து கொண்டிருந்தார். அதனால இப்ப இடம் காலி ஆகிட்டது, அபூ தாலிப் இல்ல, அதனால நோவடிக்க ஆரம்பிச்சான். அதுக்கு பின்னாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்தாங்க, இனி இங்க இருக்க கூடாது, நாம் என்ன செய்வோம், இங்க உள்ள யாரும் எனக்கு உதவியால வர மாட்டாங்க, நாம கிளம்பி போவோம் தாயிஃபுக்கு என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸைத் இப்னு ஹாரிஸா என்று சொல்லக்கூடிய நபி அவருடைய வளர்ப்பு மகனுமாக இருவருமாக போறாங்க தாயிஃப் நகரத்தை நோக்கி. தாயிஃப் நகரத்தை நோக்கி போனவங்க அங்க என்ன எதிர்பார்த்து போனாங்களோ அது கிடைக்கல. கடைசியாக கிடைச்சது கல்லடி மட்டும் பட்டு ரத்தம் வடியும் மேனையோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்ப மக்கா திரும்பிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த சரித்திரங்களை நான் தாயிஃபுடைய மண்ணில வச்சு நான் ஞாபகப்படுத்தும். எனவே கண்ணியமானவர்களே, எம்முடைய வாழ்க்கையில் மிக தேவை சொத்து செல்வம் அல்ல. சொத்து செல்வம் அல்ல. சொத்து செல்வம் என்பது அல்லாஹ் தந்த சோதனை. எமக்கு பாதுகாப்பு, ஈடேற்றம் அல்லாஹ்வுடைய கண்ணியமான தீன் மட்டும்தான். தீன் இருக்க வேண்டும், ஈமான் இருக்க வேண்டும், இஸ்லாம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எந்த கட்டமாக இருந்தாலும் சரி இஸ்லாத்தை நான் விட்டுக் கொடுக்கவே மாட்டேன் என்ற உறுதி வேண்டும் சகோதரர். வியாபாரம் ஹலால் ஹராத்தை பேணிக் கொள்ளுங்கள், வார்த்தையில் ஹலால் ஹராத்தை பேணிக் கொள்ளுங்கள். எவ்வாறு யாரும் நோவினைப்பட்டதாக இருந்து விடக்கூடாது, அநியாயம் செய்யப்பட்டவர்களாக இருந்து விடக்கூடாது என்ற ஒரு உணர்வை தனக்குள்ளே உண்டாக்கிக் கொள்ளுங்கள். நாம் எல்லாம் கடைசி நேரம் மரணிக்க வேண்டும். எப்படி? வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம் அல்லாமல் மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அப்படியான இஸ்லாமிய மரணம் எமக்கு வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த இடங்களிலே நான் ஞாபகப்படுத்துவேன். நாம் அடுத்து இன்ஷா அல்லாஹ் போகக்கூடிய இடம், முக்கியமான இடம், முதலாவது இடம் நாங்க போறோம் இன்ஷா அல்லாஹ் ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த இடத்தை நோக்கி போறோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பிரயாணத்தை கபூல் செய்ய வேண்டும். கபூல் செய்து அல்லாஹ் இதில் என்னென்ன விடயங்கள் எல்லாம் பேசுகிறோமோ கேட்கிறோமோ அவைகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் தௌஃபீக்கையும் அருட்பாக்கியத்தையும் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி.